ஒரு ஊரில் கணவன் மனைவி இருந்தாங்களாம். அந்த கணவன் மனைவி என்ன செஞ்சாங்களாம், மனைவி சொல்லிச்சான், இன்னைக்கு அமாவாசை விரதம் பிடிக்கணும், அதனால் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாமா, மார்க்கெட்டில் போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வான்னு புருஷன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். புருஷன் என்ன செஞ்சுருக்கான், சரி நான் போகிறேன், ஒரு தேங்காய் வாங்கிட்டு வரேன், இன்னைக்கு அமாவாசை விரதம் பண்ணுறதுனால சாமிக்கு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் தேங்காய் வாங்க போயிருக்கான். போகும்போது பொண்டாடிகள் சொல்லியிருக்காங்க, இவரை சொன்னத விலைக்கு அப்படியே வாங்கிட்டு வந்தாத, 4 கடையில் கேட்டு கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு நல்ல தேங்காயை வாங்கிட்டு வா அப்படின்ட்டு பொண்டாடி சொல்லியிருக்கான். ஓ, 4 கடையில் கேட்டு குறைஞ்ச விலைக்குல நல்ல தேங்காயை வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்கான். சரி, இன்னைக்கு நல்ல பேர் வாங்கணும் பொண்டாட்டிக்கிட்ட அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். கிருஷ்ணகிரி மார்க்கெட்டில் போய் தேங்காய் என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். 5 ரூபாய்யா தேங்காய், ஒரு தேங்காய் விலை 5 ரூபா அப்படின்ட்டு இருக்கேன். ஏங்க 5 ரூபா தேங்காய் கேட்குறீங்களே, ரொம்ப கூட இல்லை, ஒரு 3 ரூபா போட்டுக்கு ஒரு தேங்காய் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்னா விலையை கேட்டுல வாங்கணும், விவரமாக கேட்குறான். அந்த கடைக்காரன் சொல்லியிருக்கான், இங்கெல்லாம் 5 ரூபாய்க்கு தான் தேங்காய், 3 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்காது, தருமபுரிக்கு போனால் 3 ரூபாய்க்கு தேங்காய் கிடைக்கும் அப்படின்னு இருக்கான் கடைக்காரன். தருமபுரிக்கு போனால் 3 ரூபாய்க்கு கிடைக்குதாமே அப்படின்னு பஸ் ஏறிட்டான். பஸ் ஏறி நேராக தருமபுரியில் வந்து இறக்கணும். தருமபுரியில் வந்து கடத்தரில் வந்து, ஐயா தேங்காய் என்ன விலை, 3 ரூபா. ஏங்க 3 ரூபாய்க்கு வந்து ஒரு ரூபான்னு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அங்கேயா கேட்டான் வியாபாரம். 1 ரூபாய்க்கு தேங்காய் வேணுமா, இங்கே எல்லாம் கிடைக்காது, 1 ரூபாய்க்கு சேலத்துக்கு போனால் ஒரு தேங்காய் 1 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கான் அந்த கடைக்காரன், தருமபுரி கடைக்காரன். ஆனால் சேலத்துக்கு போனால் 1 ரூபாய்க்கு கிடைக்குதாம்ல அப்படின்னு நேராக பஸ் ஏறி சேலத்துக்கு போயிட்டான். சேலத்தில் போய் கடத்தரில் போய் தேங்காய் என்ன விலைன்ட்டு கேட்டிருக்கான். தேங்காய் கடைக்காரன் சொல்லியிருக்கான் 1 ரூபான்னு இருக்கான். இன்னும் குறைச்சி கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி நம்ம பொண்டாட்டி அறிவாளின்ற நம்ம காட்டணுமா இல்லையா? அவர் தான் குறைச்சி வாங்கிக்கிற சொன்னார்ல, நம்ம குறைச்சி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சி 1 ரூபா தேங்காயை, ஏங்க இவ்வளோ தூரம் வந்துட்டேங்க, சும்மா கொடுக்கக்கூடாதான்னா. சும்மா தானே, ஆத்தோரத்தில் நிறைய தென்னை மரம் இருக்குது, அதை கொத்தா தேங்காய் தொங்குது, வேணா உனக்கு ஒரு கொத்து அப்படியே பிடிங்கிட்டு போ அப்படின்ட்டான் அவன் அந்த கடைக்காரன். ஆஹா, ஒரு தேங்காய் கேட்டால் ஒரு கொத்தோடு கிடைக்குதாமே அப்படின்னு நினச்சி நேராக ஆத்தோரத்தில் வந்து பார்த்தான். நிறைய தென்னந்தோப்புகள், 2 கரையிலையும் தென்னை மரங்கள் விளைஞ்சு கொத்தா தொங்கிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா, கொத்திக்கிட்டு இருக்குது. அதில் அந்த ஆத்தோரமாக இருக்கிற மரத்தில் ஒரு மரம் ஆற்று பக்கம் வளைஞ்சு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி போய் ஆற்றுல பக்கம் வளைஞ்சு போய் கொத்தா தொங்குது. அவன் வந்து ஆத்தோரத்தில் பிடிக்க போடலாமே அப்படின்னு நினச்சி இவன் என்ன பண்ண, அந்த வளைஞ்சு போகிற மரத்தில் ஏறி போய் அந்த ஒரு கொலையை அப்படியே கொத்த பிடிங்கிட்டு போயிடணும், நம்ம பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சி தேங்காய் கொலையை ஒரு கொத்தை அப்படியே பிடிச்சா பாருங்க. அந்த வளைஞ்சிருக்கிற மரம்ன்றதுனால டபக்குனு கால் 2 வழுகிருச்சு. வழுகுனா தென்னங்கொலையை பிடிச்சிக்கிட்டு மேலே தொங்குறான், அனாதியாக தொங்குறான். கீழே பார்த்தா அந்த இடத்துல மணல்லாம் அரிச்சு போய் பாறை கல் சொரியாக இருக்குது. கீழே விழுந்தா மண்டை நொறுங்கி உடஞ்சி போகும். அந்த நிலைமையில் அவன் இருக்கிறான். ஐயையோ, கை விட்டா கீழே விழுந்தா நம்ம சுக்கா தேங்காய் சீல் உடஞ்சது மாதிரி ஆயிருமேன்னு நினச்சிக்கிட்டு எப்படா சாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கெட்டியாக அந்த தென்னங்கொலையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் யானையை குளிப்பாட்ட ஒரு யானை பாகன் யானை மேலே ஏறி வரான். ஏறி வரும்போது இவன் கேட்குறான், அந்த தேங்காயை பிடிச்சிட்டு, யானைக்காரனே இனி கொஞ்சம் மெதுவாக இறக்கி விட்டுருங்க, நான் வந்து என் மடியில் ஒரு 500 ரூபா வச்சுருக்கேன், அந்த 500 ரூபா உங்களுக்கே கொடுத்துட்றேன், என்னை பத்திரமா இறக்கி விட்டுருங்கன்னு அந்த யானைக்காரங்கிட்ட இந்த தேங்காயை பிடிச்சிக்கிட்டே இருக்கவே சொன்னான். இந்த யானைக்காரன் நினச்சான், அடா 500 ரூபா தரான், நம்ம பொழுதுனைக்கு செஞ்சாலும் கூட 150 கிடைக்காது, இவன் 500 ரூபா தராம நான் காப்பாற்றி விட்டான். சரி, நம்மக்கிட்ட ஒரு 5000 இருக்குது, இந்த இவங்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குது, அப்போ 5000தோட 500 இருந்தால் 5500 ரூபா நம்ம ஒரு செலவுக்கு ஆயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் யானையை கொண்டாந்து இவனை காப்பாற்றுறதுக்காக அவன் இருக்கிற இடத்துல கீழே யானை நிப்பாட்டி யானை மேலே யானை பாகம் ஏறி அவன் காலை 2ஐயும் காப்பாற்றுறதுக்காக பிடிச்சான். பிடிச்சதோருக்கு யானை என்ன ஆயிடுச்சு, கிளம்பிருச்சு. அது பாட்டுக்கு ஆற்று பக்கம் தண்ணி குடிக்க கிளம்பிருச்சு. இப்போ அவன் காலை பிடிச்சிக்கிட்டு யானைக்காரன் தொங்குறான், அவன் தேங்காயை பிடிச்சிக்கிட்டு அவன் தொங்குறான்,
இவன் அவன் காலை பிடிச்சிக்கிட்டு இவன் தொங்குறான். ஏன்னா குறைஞ்ச விலைக்கு தேங்காய் வாங்க போறவன் பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்ப 2 பேரும் தொங்கினா, அடே யானைக்காரன் சொன்னா, அடே பாவி, கீழே கல்லா இருக்குது, நீ தென்னை மரத்தை விட்டுறாத, தேங்காய் கொலையை விட்டுனா நீ விழுந்து நானும் விழுந்து செத்து போவோம், கெட்டியா பிடிச்சிக்கோ, என்கிட்ட இருக்கிற காசு ஒரு 5000 இருக்குது, அது உனக்கே கொடுத்துட்றேன், நீ என்ன செய்யாத, தேங்காயை மட்டும் மட்டையை விட்டுறாத அப்படின்னு சொல்றான். இப்படி 2 பேரும் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் குதிரைக்காரன் குதிரை மேல அவன் குளிக்க வரான், ஆத்து குளிப்பாட்ட வரான். இப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, டே குதிரைக்காரா, எங்க 2 பேர்த்தையும் காப்பாத்தி விட்டுரு. என்ன, அவன் அந்த தேங்காய் பிடிச்சவங்கிட்ட 500 ரூபா இருக்குதான், என்கிட்ட 5000 இருக்குது, ரெண்டுமே உன்கிட்ட கொடுத்துட்றோம், நீ என்ன செய்ய, எங்க 2 பேர்த்தையும் காப்பாத்தி விட்டுறான் அப்படின்னு இந்த 2 பேரும் அந்த குதிரைக்காரங்கிட்ட கெஞ்சுறாங்க. இந்த குதிரைக்காரன் என்ன செஞ்சான், ஓ அவன் 5000 தரம் பண்றான் யானைக்காரன், அவன் தென்னை மரத்தை பிடிச்சிருக்க 500 தரம் பண்றான், நம்ம கிட்டேயும் ஒரு 5000 இருக்குது, ஆக 10,500 ஆச்சு, ரெண்டையும் காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் குதிரை மேல ஏறி யானைக்காரன் காலை பிடிக்கிறான். குதிரை புல்லுமேங்கி போயிடுச்சு. இப்ப அவன் காலை பிடிச்சிக்கிட்டு இவன் தொங்குறான், யானைக்காரன் காலை பிடிச்சிக்கிட்டு குதிரைக்காரன் தொங்குறான், இளநிக்காரன் காலை பிடிச்சிக்கிட்டு மழை பிடிச்சிருக்கு தொங்குறவன் பிடிச்சி அவங்க தொங்கிக்கிறாங்க. 3 பேரும் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்காங்க. விட்டா இப்ப 3 பேர் உயிர் யார் கையில இருக்குது, மேல இருக்கிற தேங்காயை பிடிச்சிருக்க கையில இருக்குது. அப்ப குதிரைக்காரன் சொன்னா, டேய் தேங்காய் பிடிச்சிருக்கோனே, தேங்காய் மட்டையை விட்டுறாத, வெட்டேன்னா 3 பேர் செத்துருப்போம், என்கிட்ட 5000 இருக்குது, யானைக்காரங்கிட்டையும் 5000 இருக்குது, உங்ககிட்டையும் 500 ரூபா இருக்குது, எல்லாமே உனக்கே கொடுத்துட்றோம், நீ மட்டும் என்ன செய்யாத, மட்டையை விட்டுறாத, தென்னங்குலையை விட்டுட்டீங்கன்னா நாங்கள் செத்து போவோம், என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் உனக்கே கொடுத்துறோம்னு சொன்னான். இப்போ தென்னங்காயை வச்சிருக்கிற பார்த்தான், ஆடா குதிரைக்காரங்கிட்ட ஒரு 5000, யானைக்காரங்கிட்ட 5000, நம்மகிட்ட ஒரு 500, எல்லாம் 10,500 ரூபா, ஆகா எல்லாம் சேர்ந்த இவ்வளோ இருக்குமாண்டு மட்டையை விட்டுட்டு கணக்கு போட்டான், காசுக்கு இவ்வளோ இருக்கும்னு நினைச்சு 3 பேர் விழுந்தாங்க. விழுந்து கீழே விழுந்த 2 பேரும் செத்து போனாங்க. இவன் மேலே விழுந்தவனுக்கு மூக்கு உடஞ்சி ரத்தம் ஒழுகி பெட்ல தூக்கி ஆஸ்பத்திரியில் சேலம் ஹாஸ்பிட்டல் கிடக்கிறான். அங்கிருந்து பொண்டாட்டிக்கு நீசு வருது, உன் புருஷன் சேலம் ஆஸ்பத்திரி, அதில் பெரிய ஆஸ்பத்திரியில் மண்டை உடஞ்சி மூக்குலாம் ரத்தம் வந்து கிடக்கிறான் பெட்டில் அப்படின்ட்டு செய்தி வருது. ஏன் புருஷனை மார்க்கெட்டுக்கு தேங்காய் தானே வாங்க சொன்னேன், இவன் எங்கதுக்கு அங்கே போய் பெட்டில் கிடக்கிறான்னு சொல்லி போய் அழுது புடம்பி போனா அவன் பெட்டில் கிடக்கிறான். என்னடா தேங்காய் குறைஞ்ச விலைக்கு வாங்க வந்து இந்த நிலையை ஆகிப்போச்சுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, புரியுதா? என்ன புரியுது? குறைஞ்ச விலைக்கு தேங்காய் வாங்குற முடியும் எவ்வளோ காசு செலவழிச்சிருக்கான், கொண்டாடிக்கிட்ட நல்ல பேர் வாங்க நினச்சிக்கிட்டு இங்கேருந்து பஸ் ஏறி இருக்கான், அங்கேருந்து பஸ் ஏறி இருக்கிறான், எவ்வளோ செலவாயிருக்கு, இப்போ எங்கே போய் கிடக்கிறான் பார்த்தியா? இப்போ இவனுக்கு என்ன இல்லை, தேங்காய் குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னு தான் என்ன இருந்துக்க ஒழிய இவ்வளவு சிரமம் வருது, இவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. அப்ப இவன் இயேசு கோயிலுக்கு வந்து இவன் இயேசு கிட்ட கும்பிட்டு இப்படி புத்தி இல்லாதவனை இயேசுல இருந்தா எப்படி வழங்குவான், அவன் எப்படி நல்லா இருப்பான், இல்லை இவன் எப்படி நல்லா ஆகி 4 பேருக்கு உதவி செய்வான்? ஆகவே புத்தி இல்லாத ஸ்திரீயில் கழிக்கப்படுது. என்ன செய்யுது, இந்த பூலோகத்திலேயே அறிவில்லாதவனை கழிக்கப்படுகிறது. ஆகவே அருமையான தேவ ஜனமே, இந்த உவமையை ஏசப்பா ஏன் சொல்லுகிறாருனால், இந்த பூமியில வாழ்ற இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில மனுஷன் என்ன செய்யணும், அறிவோட ஞானத்தோட கிருவியோட நீ செயல்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளா இருக்குது. ஏன்னா அந்த எண்ணெயை கொண்டு போனவங்க எச்சரிக்கை போயிட்டாங்க.